இந்த 6 மாசத்துல அதையும் எண்ணி, ஆனால் நம்ம மீண்டும் வந்துடுவோம். கவலைப்படாதீங்க. எல்லா விஷயத்திலும் நமக்கு கடவுளுடைய அருள் நமக்கு நிச்சயமா நிறைய இருக்கு. ஏன்னா குருவனுடைய அருள் நமக்கு இருக்கு. குரு புனர்பூசம் விசாகம் புரட்டாரி புனர்பூசம் சொந்த காலில் நிற்கிறதுனால ராமரை வணங்கி வாருங்கள். ராம லட்சுமண ஆஞ்சநேயரை வணங்கி வந்தால் எல்லா விதமானதும் நமக்கு. ஏன்னா குரு புனர்பூசம், ராமர் பிறந்ததும் புனர்பூசம் தான். அதனால அதையும் நம்ம சமாளிச்சிடலாம். இதற்கு அடுத்ததாக விசாக நட்சத்திரத்தில் குரு வர்றது, அதனுடைய காலில் விசாகமும் குருவனுடைய காலில். அதனால் முருகனை வணங்குபவர்களுக்கும் ஏற்றம் உண்டு. முருகனை வணங்கச்சே ஒன்று வள்ளி தெய்வானையோடோ அல்லது மயிலோடும் வேலோடும் இருக்கக்கூடிய முருகனை வணங்கி வந்தவங்களால் நிச்சயமாக ஏற்றம் உண்டு. வள்ளி தெய்வானை இல்லை அப்படின்னாலுமே வேலும் மயிலும் இருக்கக்கூடிய முருகனை வணங்கி வாருங்கள். இந்த 6 மாசத்துல ரிஷபராசிக்காரர்களுக்கு அதீதமாக ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை நமக்கு சாத்தியக்கூறுகள் நிறைய உண்டு. இன்னொன்று, ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நான் முதல்லயே அதை சொன்னேன். அதுலேயும் குருவனுடைய திசையில் இருக்கிறத பார்த்தோம். அடுத்தது புதன் திசையில் இருப்பவர்களுக்கு பார்க்கலாம். புதன் திசை மெயினாக மிருகசீஷத்தில் இருப்பவர்களுக்கு புதன் திசை இருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. 60 வயசில் இருக்கலாம். அதுவே ராகு திசையில் இருப்பவர்களுக்கு, கிருத்திகை நட்சத்திரத்தில் இருப்பவர்கள், ராகு திசையில் இருப்பவர்கள், ராகுரசை இருப்பவர்களுக்கு குருவனுடைய பார்வை படும்போது நமக்கு ஏதோ ஒரு மங்களம் உண்டாவதற்கு சாத்தியக்கூறு இருக்கு. வீடு கட்டலாம், வீடு வாங்கலாம், அல்லது கல்யாணமாகலாம், குழந்தை பிறக்கலாம், தாய் தந்தையோடு நாம சேரலாம், அல்லது நம்மோடு தாய் தந்தையர் சேர்ந்திருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு விரிவாக்கம் நமக்கு வீட்டில் இருப்பதற்கு, இந்த ராகுரசையில் இருப்பதற்கு நிச்சயமாக குருவனுடைய பார்வை இந்த 6 மாதத்தில் அவர்களுக்கு வருவதற்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. அதே மாதிரி பிரிவதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கு. அது எப்படின்னா, சனி திசையில் இருப்பவர்களுக்கு பிரிவு என்பது வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஒரு நல்ல பிரிவை தருவதற்காக லாபஸ்தானத்தில் சனி இருந்தாலுமே குருவனுடைய வீட்டில் இருக்கிறதால, குரு கடகத்தில் வர